அதாவது கடகராசி அன்பர்களுக்கு 2026ன்னு பார்க்கறச்ச, பொதுவாகவே அவங்க ரொம்ப நிதானமா யோசிச்சு செய்யக்கூடியவர்கள் தான். அவங்களுக்கு இந்த 2026 அப்படின்னு பார்க்கறச்ச, சூப்பராவே இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். எப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். என்னடா அது குடும்பத்த விட்டே போயிடலாமா? எனக்கு இது வேண்டாம். இந்த டார்ச்சர்ன்ற மாரி இவன் இவன் எத்தன வாட்டி சொன்னாலுமே இவன் இப்படியே தான் இருக்கான் அப்படின்ற மாரிலாம் இருக்கலாம். பெண்கள்ல. வந்து நம்ப கிளம்பிடலாம். நான் படிச்ச படிப்புக்கு ஏன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்? நான் வெளிய போயிட்டு வேற சம்பாதிக்கலாம். மத்தவங்களுக்காகவே இருக்கணும். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க மேடம். இந்த பீரியட்ல இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. ஏன்னா தேவையற்ற அந்த டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூடுமான வரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா நமக்கு கிரக நிலைகள் இருக்கறனால, இப்படி இருக்கனால, இவன் இல்லாட்டினா வேற ஒருத்தன் வந்தா அப்படியே தான் நடக்க போகுது. அதனால தெரியாத சாமிக்கு தெரிஞ்ச பேயே பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாரி கணவர பேய் சொல்லல. அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் போறது நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிப்பு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் இன்னும் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஞாபக மறதி வரும். குழந்தைங்களுக்கு, இந்த மாணவர்களுக்குன்னும்போது, 1 முறைக்கு 2 முறை, 4 முறை படிக்கிறது நல்ல விஷயம். ப்ரிப்பரேஷன் முக்கியம்ன்ற ஒரு இருக்குங்க.